அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல், ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு. சரிங்களா? ஃப்ரம் தி ஃபாலோயிங் எஸ்டிமேட் கால்குலேட் தி ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்குரிய சம்ம பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அமௌண்ட் லாக்ட் அப் இன் ஸ்டாக், அது ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அண்டு ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் ஒரு 10,000 rupees இருக்குது. ஸ்டாக் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸில் ஒரு 8,000 இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து ஆவரேஜ் கிரெடிட் கிவன், எவ்வளோ வந்து நம்ம கிரெடிட் கிவன் கொடுக்குறோம் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸ் அண்டு அவுட் சைட் தி ஸ்டேட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் சேல்ஸ்னால் நம்ம லோக்கலே நம்ம விற்றுக்கலாம் இல்லையா? அது அவுட் சைட் சேல்ஸ்னால் நம்ம ஸ்டேட்டை விற்று அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறது. லோக்கல் சேல்ஸ் வந்து 2 weeks வந்து கிரெடிட் அலோட் பண்ணியிருக்கோம், 1,04,000. அவுட் சைட்ஸ் த சேல்ஸில் பார்த்தீங்கன்னா 6 weeks கிரெடிட் கொடுத்துருக்கோம், 3,12,000. அதில் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் அவைலபிள் ஃபார் பேமெண்ட்ஸு, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ நமக்கு வந்து டைம் அவைலபிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபார் பர்ச்சேஸஸ் வந்து 4 weeks வந்து 78,000. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 4 weeks கொடுத்துருக்காங்க. ஃபார் வேஜஸ்க்கு 2 weeks கொடுத்துருக்காங்க, 2,60,000. ஓகேவா? அதில் வந்து 10% எப்பொழுது வந்து ஒரு 10%, 20%ன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஜென்சிஸ் வந்து ஆட் பண்ணிக்குவோம். சரிங்களா? இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துருவோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ், இதில் வந்து கரண்ட் அசெட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொசீஜராக போடும்போது கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் எப்பொழுதும் போடணும். இப்போ கரண்ட் அசெட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். கரண்ட் அசெட்ஸில் நமக்கு இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு, ஓகேவா? ஸ்டாக் தான் இதில் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம சேல்ஸ் பண்ணும்போது டெட்டாஸ் உள்ளுக்கு வருவோம். சரிங்களா? இதில் வந்து யார் வருவான்னா கிரெடிட்டாஸ் வருவான். இல்லை ஸ்டாக் இருக்குது, அடுத்தது டெட்டாஸ் இருக்காங்க, அடுத்தது வந்து கிரெடிட்டாஸ் இருக்காங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து வேஜஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ 4 ஐட்டம்ஸ் நமக்கு உள்ளே வந்திருக்கு. இப்போ கரண்ட் அசெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாக் அண்ட் டெட்டாஸை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை பார்ப்போம். இப்போ கரண்ட் அசெட்ஸில் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இன் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எவ்வளோ இருக்குது? 10,000 இருக்குது. அடுத்தது ஸ்டாக் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்குது? 8,000 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட்டாஸில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது நமக்கு இல்லையா? லோக்கல் அண்டு அவுட் சைட் சேல்ஸ் இருக்குது. இப்போ லோக்கல் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 weeks. அப்போ 1,04,000 2 weeks. அப்போ வந்து வாரத்து பார்த்திங்கன்னா 52 வாரம் வரும். சரிங்களா? 2/52 = 4,000. அவுட் சைட் தான் வந்து பார்த்திங்கன்னா 6 weeks கொடுத்துருக்காங்க, 3,12,000 × 6/52 = 36,000. இப்போ இதனுடைய டோட்டல் பார்த்திங்கன்னா 58,000. ஓகேவா? அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸில் கிரெடிட்டாஸ் வந்து 4 weeks கொடுத்துருக்காங்க. இப்போ 78,000ல் 4 weeks எடுத்துக்கணும். 78,000 × 4/52 6,000. அடுத்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து 2 weeks கொடுத்துருக்காங்க, 2,60,000 × 2/52. அப்போ மொத்தம் வந்து 10,000. டோட்டல் எவ்வளோ வருது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,000. அப்போ 58,000லேருந்து நம்ம 16,000 லெஸ் பண்ணோம். அப்போ நம்ம கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42,000 வருது. அடுத்தது வந்து நம்ம 10% எப்பொழுதுமே வந்து கண்டிஜென்சிஸ் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 10% கண்டிஜென்சிஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வரும்? 42,000ல் நம்ம 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,200. அப்போ 42,000 ப்ளஸ் 4,200 மொத்தம் வந்து 46,200 வந்து ஆவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல். இது வந்து 10 marks சம் நமக்கு. இது வந்து ரிப்பீட்டடாக நாங்கள் 5th யூனிட்டில் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குற சம்முன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து நெட்வொர்க்கிங் கேபிட்டல் வந்து கேட்குறாங்க, ஆவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல் கேட்குறாங்க. சரிங்களா? 5 marksல வந்து கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நெட்வொர்க்கிங் கேபிட்டல் கேட்குற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோங்கிறத கேட்குறாங்க.